பூஜா. என்ன ஷியாம்? சொல்லு ஷியாம். பூஜா. என்ன ஷியாம்? பூஜா, என்னால் அதை பார்த்ததும் தாங்க முடியல. ப்ளீஸ் பூஜா, கொஞ்சம் என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கோ. பூஜா, உனக்கு ஒன்றும் ஆகாது பூஜா. நான் சேஃப்டிக்கு இது வச்சிருக்கேன் பூஜா. என்னது ஷியாம்? இதான் பூஜா, இதான். இதை நான் போட்டுக்கிட்டேன்னா உனக்கு ஒன்றும் ஆகாது பூஜா. என்ன இது? இதை நீ எதுக்கு போட்டுக்கணும்? பூஜா, நான் என்ன கேட்குறேன்னு இன்னமும் உனக்கு புரியல? என்ன ஷியாம், கொஞ்சம் கிளியரா தான் சொல்லுங்களேன். அதான் பூஜா, இதை நான் போட்டுக்கிட்டேன்னா உனக்கு எதுவும் ஆகாது பூஜா. ஷியாம், நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிப்போம்? இன்னும் 3 வாரத்துல நிச்சயமா ஆயிடும். ஏற்கனவே எங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மேரேஜுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டேன். 5 நிமிஷம் தான், வெறும் 5 நிமிஷம் தான். உனக்கு எதுவும் ஆகாது. ப்ளீஸ் பூஜா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பூஜா. என்ன ஷியாம் சொல்றீங்க? நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? என்ன பூஜா, இங்க இருக்கிறவங்கள பார்த்துமா புரியல? ஓ, செக்ஸ் வச்சுக்க சொல்றீங்களா? ஆமா பூஜா, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் இதை போட்டுக்கிறேன். என்னாச்சு பூஜா, எதுக்கு அதை தூக்கி போட்ட? ஷியாம், நீ என்ன லவ் பண்றது உண்மைதானே? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? கண்டிப்பா இன்னும் 3 வாரத்துல நமக்கு கல்யாணம் ஆயிடும்ல? ஓ மேல சத்தியமா? அப்புறம் எதுக்கு இந்த காண்டம் எல்லாம்? நான் உங்களுக்கு மனைவியாக போறவ, நான் உங்க சொந்தம். நீங்க என்ன அது இல்லாமலே அனுபவிக்கலாம். வாங்க. ஏய், திடீர்னு உனக்கு என்னாச்சு? காண்டமா போடலனா நீ பிரெக்னன்ட் ஆயிடுவ. பரவாயில்ல ஷியாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. உங்க ஆசைப்படியே செய்யுங்க. பூஜா, உனக்கு என்ன பைத்தியமா? பிரெக்னன்ட் ஆனீனா நிறைய பிரச்சனை வரும். ஷியாம், இன்னும் 3 வாரத்துல நமக்கு கல்யாணம் ஆயிடும். அப்புறம் எதுக்கு பயப்படுற? ப்ளீஸ் வா ஷியாம். ஒருவேளை நாம கல்யாணம் லேட்டா பண்ணா? அதுக்கு தான் சொல்லு ஷியாம். நான் சொல்ற மாதிரி செஞ்சா நம்ம கல்யாணத்துக்கு லேட் ஆகாது. அதுக்காகவே சீக்கிரம் நடந்துரும். இல்லனா நீங்க போட்டுட்டு பண்ணலாம், 1 வாரம் போட்டுட்டு பண்ணலாம், 1 மாசம் போட்டுட்டு பண்ணலாம், 1 வருஷத்துக்கு போட்டுட்டு பண்ணலாம்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்புறம் என் வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கங்க. வாங்க ஷியாம், வாங்க. சரி, நீ சொல்ற மாதிரியே நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை கைவிட்டா? அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. ஒருவேளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கல, நீ பிரெக்னன்ட் ஆயிடுற, அப்போ அபார்ஷன் பண்ணிக்குவியா? ஒரு தடவை நீங்க என்ன அனுபவிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் என்னோட கணவன்றது எனக்கு முடிவாயிடும். உங்க மூலமா நான் கர்ப்பவதியானா நீங்க எதை காரணமா வச்சு கைவிடுவீங்க? ஒருவேளை நீங்க என்ன அப்படியே கைவிட்டாலும் நான் இன்னும் 3 வாரத்துல உங்க அப்பா அம்மா முன்னாடி கல்யாணம் பண்ணி காட்டுவேன். நீ ஒத்துக்க மாட்டேன்னு வச்சுக்க, போலீஸ்லயோ மகளிர் சங்கத்திலயோ உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர தற்கொலை பண்ணிக்கவோ அபார்ஷன் பண்ணிக்கவோ நினைக்கிற சாதாரண பொண்ணு இல்லனா. ஏன்னா நான் ஒரு புதுமை பெண். அம்மா, இந்த தடவை எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குமா. அம்மா, பாரு இங்க. அவ காலேஜுக்கு போயிட்டா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கொஞ்சம் அங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம், பாஸ் இதை டைப் பண்ணி கொடுக்க சொன்னாரு. கண்ணு பறிக்குது. அப்புறம் தரேன். மேடம், புது பண்ண? ஆமா, வழி இது, கொஞ்சம் தொடச்சுக்கோ. ஷீலா, எஸ் சார். காயத்ரிங்கிறவங்க வந்திருப்பாங்க, அவங்கள உள்ள அனுப்பு. ஓகே சார். மிஸ் காயத்ரி, யூ கேன் கோ. இந்த ஹீரோக்கு எத்த ஹீரோயின் இவதானா? பம்பரை விடுறதா ஆம்லெட் போடுறதான்னு தெரியலையே. நடந்து வரும்போதே நாடி நரம்பெல்லாம் முறுக்கிறது. மே கம் இன் சார்? கம் இன். டேக் யூர் சீட். தேங்க் யூ சார். உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ இருக்கு சார். Good. You got everything first class. When you want to join? From tomorrow? நீங்க இப்பவே சேரலாம்ல? வீட்ல சொல்லலையே சார். ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே சார்.
மம்மி, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. இப்பவே வேலையில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அது சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். எம்டி ரொம்ப நல்லவரா இருக்காரு மம்மி. அப்படியா? சரி, சாப்பாடு எடுத்துட்டு போலியேமா? அத இங்கே எங்கேயாவது பாத்துக்கிறேன். சாயந்தரம் வந்துடுறேன் மம்மி. பாய். சார், இந்த ஃபைல்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. சார், இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார். எதுக்கு? என் ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ண படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போகணும் சார். தேவையில்லை, சாயங்காலம் போய்க்கோ. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? நூல் விடுவோம் பாரு. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? நானு, எங்க அம்மா, என் தங்கச்சி. உங்கள் அப்பா? அவர் உயிரோட இல்ல. ஓ, ஐம் சாரி. சும்மா, காயத்ரிங்கிறவங்க இன்னைக்கு புதுசாக வேலைக்கு சேர்றாங்க. அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கூட இருந்தே சொல்லி கொடுத்துருங்க. ஓகே மிஸ் காயத்ரி, யூ கோ அண்ட் மீட் மிஸ் சுமா. ஷி வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ சார். காயத்ரி, எஸ் சார். கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். மிஸ் காயத்ரி, நீங்க வீட்டுக்கு எதில் போவீங்க? சார், பஸ்ல தான் போகணும். புதுசா வந்திருக்கீங்க. எந்த பஸ் எந்த ரூட்னு தெரியுமா? இல்ல சார், இங்க இருக்கிறவங்க யாரையாவது கேட்டு போயிடுவேன். என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல சார், நானே பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, அப்படி சொல்லாதீங்க. என் கூட வர்றீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். மிஸ் காயத்ரி, உன் ஹாபிஸ் என்னன்னு சொல்றியா? ரீடிங் புக்ஸ், லிசனிங் மியூசிக் அண்ட் குக்கிங். தட்ஸ் ஃபைன். சமைக்க கூட தெரியுமா? தட்ஸ் கிரேட். மிஸ் காயத்ரி, வீட்டுக்கு போறதுக்கு இங்க இருந்து தான் பஸ் பிடிச்சு போகணும். ஓகே சார். இங்கதான் சார், லெஃப்ட் சைடுல 2வது பில்டிங். சார், வாங்க சார். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வாங்க. பரவாயில்ல காயத்ரி, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ஓகே, see you tomorrow. ஓகே. Bye. வாமா. அம்மா, பாஸ் ரொம்ப நல்லவரா இருக்காருமா. அப்படியா? அவரே வீடு வரைக்கும் கார்ல கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு. முத நாளுங்கிறதுனால பஸ் எங்க நிக்கும், எந்த ரூட்ல போகும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதானே? சொன்னேனே, ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்கான், இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது சாப்பிட கொடுமா? வாமா, டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வாங்க. என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ் சார். நம்ம ஷிப்பிங்லாம் கரெக்டா போய் சேர்ந்திருக்கு சார். அதே நேரத்தில் அந்த கம்பெனில இருந்து 3 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்கு சார். வெரி குட், கீப் இட் அப். இது எல்லாத்துக்கும் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் தான் காரணம். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் என்ன தாராளமா கேளுங்க. கண்டிப்பா சார். ஓகே, வரேன் சார். பாய். மிஸ் காயத்ரி சார், கோகுல் கம்பெனில இருந்து பேமெண்ட் வர வேண்டியிருக்குல்ல, அதை ஞாபகப்படுத்திட்டேனே. ஓகே சார். மிஸ் காயத்ரி, கொஞ்சம் அந்த ஃபைல் எடுத்து தரியா? ஓகே சார். இதா சார்? இன்னும் கொஞ்சம் கீழே. இதா? என்னங்க சார்? தேங்க்யூ சார். இந்த மவுஸ் ஒர்க் ஆகல சார். ஒர்க் ஆகலையா? ஆமா. என்ன கையை ஃபைலு? என்ன கையை, என்ன ஃபைலு? கையில் ஃபைலை கொடுக்க வந்தேன் சார். ஓ, கையை பிடிச்சிக்கடா பரதேசி. இந்த காயத்ரி, சார், நீங்க சாப்பிடலையா? நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறதில்ல. நான் டேஸ்ட் பண்ண வேண்டிய ஐட்டமே வேற. மிஸ் காயத்ரி சார், கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடலாம், வரியா?
சார், இங்க யாருமே இல்லையா? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் லீவ்ல போயிருக்காங்க. நாளைக்கு வந்துருவாங்க. Please come. ஏன் நிக்கிற? வா உட்கார் காயத்ரி. ஒரு நிமிஷம். யார் சார் இந்த சின்ன பையன்? எவ்வளவு கியூட்டா இருக்கான். அது நான் தான். ஏன் இப்ப நான் பார்க்க அழகா இல்லையா? அதே இல்ல சார், சின்ன வயசுல நீங்க ரொம்ப அழகா இருந்திருக்கீங்க. உன்னை விடவா? காயத்ரி, come on, sit here. It's not comfortable there. இட்ஸ் ஓகே சார். Please come. எதுக்கு இவ்வளவு வெக்கப்பட்டுட்டு இருக்க? பரவாயில்ல சார். Come on காயத்ரி, ஃப்ரீயா இரு. இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. இரு. காயத்ரி. தேங்க்யூ சார். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்கணும்ல? சார், போலாமா? இப்பதான் 5 o'clock ஆகுது. போலாம். ஏன் அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற? காயத்ரி, டாய்லெட் போணுமா? அங்க ரைட்ல இருக்கு, போயிட்டு வந்துரு.